ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனலில் வந்து கேஆர்கே அலிகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் அண்ட் ஷேர் பெல் பட்டன் கண்டிப்பாக பண்ணுங்கள். இங்கே இருக்கிற ஆடு வந்து ஒங்கோல் ஜுடிப்பி ஆடு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேலம் கிட்ட தர்மபுரியில் இருந்து நமக்காக வந்தாங்க. அவங்கள காலையில் கூப்பிட்டு போயிட்டு நம்ம நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் நம்ம ஒங்கோல் ஜுடிப்பி ஆடெல்லாம் எங்கெங்கே இருக்கிறதெல்லாம் காமிச்சிருச்சு. 4 பேர் வந்தாங்க. அவங்க 4 பேருக்கு நம்ம செலக்டிங்காகவே அவங்க 20 ஆடு தான் மட்டும்தான் கேட்டாங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் நம்ம காமிச்சிச்சு. இங்கே பாருங்க, இங்கே வர ஆடு தான் இதெல்லாம். இங்கே இதை ஒரு பேட்சில் 20-30 ஆடு எடுத்துக்கிட்டாங்க. 4 பேர் சேர்ந்து லைவ் வெயிட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஜோடி கணக்கு கொடுக்குறாங்க. லைவ் வெயிட் மட்டும் கொடுக்கல, ஜோடி கணக்கு தான். இதுக்கன்னா லைவ் வெயிட்டு இப்போல்லாம் ரேட் அதிகமாக போகுது. அதனால் லைவ் வெயிட் நம்ம அதை பற்றி பேசுகிறதில்ல. ஜோடி கணக்கு தான் நம்ம இங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம். ஆடெல்லாம் அவங்க பியூர் ஒங்கோல் ஜுடிப்பி. அது 15 to 20 கிலோ உள்ளாத ஆடு ஒரு ரேட் இருக்கும். 20 மேலே இருந்து ஒரு ரேட் இருக்கும். எப்பவுமே நம்ம என்ன வேணுமோ அது முக்கியமாக நம்ம நினச்சிக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட பேசணும். ஆடுக்காரவங்கக்கிட்ட 15 to 20 ஒரு டைப்பு ரேட்டு, 20லேருந்து 25 மேலே இருக்கிறது ஒரு ரேட்டு வரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசணும். என்னன்னா எங்கள்கிட்ட வந்து சின்ன பிரச்சனை வந்துருச்சு. ஃபஸ்ட்டில் வந்து 15 to 20 எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா 20லேருந்து மேலே எடுத்து பிடிச்சிட்டாங்க. சின்ன ஆடுனா ஒரு ரேட்டு, பெரிய ஆடுனா ஒரு ரேட்டு. அதனால் எப்போனாலும் சரி சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும், ஆடு வேணுமென்னு நம்மளுக்கிட்ட வந்து விவரிக்கணும். கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி ஆடு வேணுமென்னு சொன்னால் தான் நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம கரெக்டாக பேச முடியும். இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் வரும். அதெல்லாம் பூர்த்தியாக நம்ம வீடியோலெல்லாம் சொல்ல முடியாது. எதுக்குன்னா எங்கேனாலும் அது நம்ம கரெக்டாக பேசினா தான் எங்கேனாலும் ஆடு வாங்குகிறோம். கரெக்டாக பேசலைன்னா வேறு மாதிரி தான் இருக்கணும். அதனால் புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் பூர்த்தியாக நம்மளாம் சொல்ல முடியாது. நம்ம ஆடு கரெக்டாக ஒங்கோல் ஜுடிப்பி ஆடு இந்த ரேஞ்சில் வேணும், இந்த வெயிட்டில் வேணும்னா நம்ம கரெக்டாக பேசிக்கிட்டு தான். இப்போ ஒரு 100 பேட்ச் இருக்குது. 100 பேட்சில் 30 ஆடு செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம பேசணும். எடுத்துக்காடு முன்னாடி பேசுனுச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். எதுக்குன்னா இந்த மாதிரி ஆடு, அந்த மாதிரி ஆடு அவங்க பிரச்சனை. அப்புறமா எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஆடு வேணும், சின்னதாக பெருசான இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் நம்ம ஒரு மைண்டில் கரெக்டாக இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு தான் அப்புறமா ரேட்டு பேச முடியும். அப்போ தான் நல்லா இருக்கணும் யாருக்கன்னாலும் சரி. இது மட்டும் தயவு செஞ்சு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி இங்கே அவங்க வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் வருதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபரே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. ஒங்கோல் ஜுடிப்பி ஆடில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நினச்சிக்கிற 10 கிலோ கன்னாலும் நம்ம 10 கிலோ ஆடு இருக்குதுன்னு நினச்சிக்கிச்சோன்னா அது எக்ஸ்பெக்டாகவே 12 கிலோ கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆடு வந்து ஒரு ஆடு ஒரு 18 கிலோ இருக்குதுன்னு நினச்சிக்கிச்சோன்னா கண்டிப்பாக 20 கிலோ இருக்கும். எதுக்குன்னா அந்த க்ரோத் அந்த மாதிரி இருக்கும். ஆடு நம்ம எஸ்டிமேஷன் பண்ண முடியாது. அலிகான்னா எப்படி 20 வருஷம் மேலே அது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அவங்க கண்டிப்பாக என்ன ஆடு வெயிட் இருக்குதுன்னு சொன்னாவே அந்த ஆடு இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். சப்ஸ்கிரைபரே சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே பிரச்சனை ஒன்று இருக்குதுன்னு ஃபஸ்ட்டில் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக என்னன்னா நம்ம இவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு நம்ம ஆடுக்காரங்கக்கிட்ட பேசிக்கிச்சோன்னா அந்த ஆடு வாங்கணும். எதுக்குன்னா ஒரு ரேட்டு வச்சு, சின்ன ஆடு ஒரு ரேட்டு, பெரிய ஆடுன்னா வெயிட் அதிகமாக இருக்கிறதுனா கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் காசு கொடுக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக யோசனை பண்ணி இதில் வந்து நம்மள்கிட்ட நீங்கள் கரெக்டாக சொன்னால் தான் அவங்கக்கிட்ட நம்ம பேச முடியும். எதுக்குன்னா இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைபர்கிட்ட சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அதனால தான் நம்ம திரும்பி இதெல்லாம் சும்மா சொல்கிறத நம்ம கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. எதுக்குன்னா நம்ம சப்ஸ்கிரைபரும் நம்ம நம்பி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆடு எவ்வளோ ரேட்டில் எவ்வளோ ரேஞ்சில் வாங்கணும், எவ்வளோ வெயிட் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இங்கே கிராமத்தில் இருக்கிறத ஆடு வாங்கி கொடுக்குறது தான் நம்மளோட வேலை. கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக கேளுங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அலிகான் பேசுகிறேன். எனக்கு தமிழ் கொஞ்சம் தான் தெரியும். இந்த வீடியோ எதுக்காக அப்லோட் பண்ணேன்னா, ಯಾರಾಲು ಒಂದ ತಮಿಳ್ನಾಡು ఇంకా ನಮ್ಮ ಆಂಧ್ರ ತೆಲಂಗಾಣ ಕರ್ನಾಟಕలో ನಮ್ಮ 3 ಸ್ಟೇಟ್க்கு நம்ம லாஸ்ட் 12 இயர்ஸ் 12 வருஷம் ఇంకా நம்ம யூடியூப் சேனல் இருக்கு. இந்த மாதிரி குட்டி இடத்துக்கு சப்ஸ்கிரைபர் கொடுத்து தான் இருக்கு. தமிழ்நாடு ஆளு ஜஸ்ட் இந்த 3 மாசம் 4 மாசம் ఇంకా ஒரு 5 மாசம் ఇంకా தான் வந்திருக்கு. உங்களுக்கு எந்த வேணுமோ கிளாரிட்டிக்கா என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. முதல்ல நீங்க வந்தா உங்களுக்கு எந்த வேணுமோ, எவ்வளவு குட்டி வேணும், இல்ல எவ்வளவு பிரைஸ் வேணும், இல்ல இந்த பெரிய குட்டி வேணும், சின்ன குட்டி வேணும், இதெல்லாமும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ಸ್ವಲ್ಪ தமிழ் வரும், எனக்கு ಸ್ವಲ್ಪ இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் சேர்த்து பேசலாம். உங்களுக்கு எந்த வேணுமோ எனக்கு தெரியுதுன்னா நம்ம அவன்கிட்ட பேசுறதுக்கும் குறித்து கேட்கறதுக்கும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலெக்ஷன் பண்ணக்கும் எல்லாமுக்கும் எனக்கு ஒரு ஐடியா வரும்.
அதுக்காக நான் இந்த சின்ன ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம அண்ணா வந்து என்ன உங்க பேர் என்ன சொல்றீங்கன்னா தங்கவேல். நம்ம எங்க அட்ரஸ் வந்து தர்மபுரி. தர்மாபுரி. நம்ம இப்போ வந்து இங்க எவ்வளவு குட்டிக்காக வந்திருக்கேன்னா இங்க நாங்கள் 80 குட்டிகள் வந்து ஸ்டார்டிங் ஒரு கட்டுக்கு 80 நம்பர்ஸ்க்காக வந்திருக்கேன். இப்போ எவ்வளவு குட்டி எடுத்துட்டு போயிட்டுன்னா இப்போ வந்து 70 குட்டி ஆகுது. 70 இல்லை 70. ஸோ 80 குட்டிக்காக 70 குட்டிக்காக வந்திருக்கேன். 70 குட்டி எடுத்து போட்டேன். இப்போ யாருக்காமன்னா உங்களுக்கு எவ்வளோ குட்டி வேணும், எந்த வெயிட்ல குட்டி வேணும், இல்லை எவ்வளோ குவாலிட்டி வெயிட்ல வேணும், அந்த மாதிரி நான் எனக்கு சொன்னால் நான் உங்களுக்கு ரீசனாக ப்ரைஸில் வரும். பெரிய குட்டி இருக்கான்னா ப்ரைஸ் கம்மியாக வரும். சின்ன குட்டி வேணும்னா ப்ரைஸ் மேலே தான் போகும். அது ஒரு பிரச்சனை இருக்கு இங்கே இந்த சைடில். அது என்னன்னா நம்ம அண்ணா ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓப்பனுக்கு சொல்ல முடியாது, ಸ್ವಲ್ಪ மேலே மேலே சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு என்ன வெயிட் டிஃப்ரெண்ட் எப்படி வந்திருக்குன்னா ஒரு 20 கிலோ ரேஞ்சில் வந்துருக்கு. ಸ್ವಲ್ಪ அது வாய்ஸ்க்கு வராது. 20 கிலோ ரேஞ்சு. நீ நடிச்சது எவ்வளோ லைவ் வெயிட்? 20 கிலோ ரேஞ்சில். இப்போ எவ்வளோ வந்திருக்கு? இது இப்போ 22 கிலோ வந்துருக்கு. 2 kg அதிகமாக வந்திருக்கு. வந்திருக்கு. அது எனக்கும் லாஸ்ட் 10 years 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுக்காக நான் எந்த குட்டி எவ்வளோ லைவ் வெயிட் வரும் நான் உங்களுக்கு முன்னாடி தான் சொல்ல வரும். அது உங்களுக்கு ஐடியா வராது. இது 10 kg மட்டும்தான் இருக்கும். அது 12 kg இருக்காது. நேம் இந்த வந்து நெல்லூர், ஆந்திரா. நெல்லூர் பக்கத்தில் கிராமத்தில் வாங்கி போட்டு இங்கே என்னன்னா தர்மபுரி. அதாவது சொல்லுவோம் இல்லை. ஸோ இது வந்து தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு தமிழில் சரியாக வராது. நம்ம மாதம் நல்ல growth. சரி வந்து நல்ல growth நல்லா growth வந்திருக்க மாதிரி குவாலிட்டி வேணும்னா இந்த தூரம் வந்திருக்கேங்க. ஸோ அதே நம்ம குட்டி நிறையா குட்டி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இங்கே தமிழ் அனேசு ஒரு நம்பர் இருக்குது. நம்ம மாதவ் நம்பர், அந்த நம்பர் கால் பண்ணுங்க. இல்லை நான் கிட்ட பேசணும்னா அலிகான் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்பர் ஃபோன் நம்பர் கொடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் வேணும். நான் இப்போ ஏதாவது